பேரூராட்சி 13வது வார்டு கவுன்சிலர் ஆகியோரை பேரூராட்சி துணைத் தலைவர் தமிழன் மற்றும் அவரது மகன் ஸ்டீபன் தாக்கியதாக பேரூராட்சி தலைவர் மற்றும் கவுன்சிலர் உறவினர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே உள்ள கெங்குவார்பட்டி பேரூராட்சி மன்ற தலைவராக திமுகவை சேர்ந்த பட்டியல் இன பெண் தமிழ்செல்வி பதவி வகித்து வருகிறார். துணைத் தலைவராக மாற்று சமூகத்தை சேர்ந்த ஞானமணி பதவி வகிக்கிறார். இந்த நிலையில் கெங்குவார்பட்டி பேரூராட்சிக்கு உட்பட்ட பட்டிமந்தை சாலையில் 1,18,00,000 ரூபாய் மதிப்பிற்கும் பேரூராட்சிக்கு உட்பட்ட பகுதியில் சாலை அமைக்கும் பணியை திமுகவை சேர்ந்த பேரூராட்சி மன்ற துணைத் தலைவரின் உறவினர் நியமன ஆணை பெறாமல் பணி மேற்கொண்டதால் பேரூராட்சி மன்ற தலைவர் தமிழ்செல்வி மற்றும் 13வது வார்டு உறுப்பினர் ராஜவேல் ஆகியோர் பணி நடைபெறும் இடத்திற்கு சென்று பணி ஆணை பெறாமல் பணி மேற்கொள்ளக்கூடாது என நிறுத்தியதால் ஒப்பந்த பணியில் ஈடுபட்டிருந்த நபர்களும் திமுகவை சேர்ந்த கெங்குவார்பட்டி பேரூராட்சி துணைத் தலைவர் கணவர் தமிழன் மற்றும் அவரது மகன் தேனி மாவட்ட மாணவர் அணி அமைப்பாளர் ஸ்டீபன் மற்றும் அவரது ஆதரவாளர்கள் சேர்ந்து பேரூராட்சி மன்ற தலைவர் மற்றும் 13வது வார்டு உறுப்பினர் ராஜவேலுவை தாக்கியதாக கூறி தேனி திண்டுக்கல் சாலையில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். காவல்துறை துணை கண்காணிப்பாளர் சீராளன் மற்றும் காவல்துறையினர் தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்திய உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்ததை தொடர்ந்து பேரூராட்சி மன்ற தலைவரின் ஆதரவாளர்களும் வார்டு கவுன்சிலர் ஆதரவாளர்களும் சாலை மறியல் போராட்டத்தை கைவிடாமல் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனிடையே பேரூராட்சி மன்ற தலைவர் தமிழ்செல்வி மற்றும் 13வது வார்டு உறுப்பினர் ராஜவேல் ஆகிய இருவரும் பெரியகுளம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர்.